இன்னைக்கு நம்ம பார்க்குற ஒரு குணம் பிரதிபாவிதா, ஜீனியஸ். இந்த குணம் கிருஷ்ணருக்கு பர்டிகுலராக எங்கே இருக்கிறது நம்ம பார்த்தோமா, எந்த ஒரு ஆர்கியூமெண்ட் கிருஷ்ணருக்கு நீங்கள் கொடுத்தாலும் அது அவர் புதுவான ஒரு விஷயத்தை அந்த ஆர்கியூமெண்ட்டை டிஃபீட் பண்ணிடுவாரா, அவ்வளோ ஸ்வீட்டாக அவரை டிஃபீட் பண்ணுவாரா. இதுக்கு ஒரு அழகான ஒரு கதை அவரும் ராதாராணியோட கான்வர்சேஷனை சொல்கிறாங்க. ராதாராணி கிருஷ்ணரை கேட்குறாங்க, கேசவனே நீ எங்கே வாசம் பண்ற இப்ப அப்படின்னு கேட்குறாங்க. இந்த வாசம்னு இந்த வார்த்தைக்கு 3 அர்த்தங்கள் இருக்கிறதா. வாசம் என்பது வஸ்திரத்தையும் வாசம்னு சொல்லுவோம், நல்ல மனமையும் வாசம்னு சொல்லுவோம், அதே நேரத்தில் நம்ம வசிக்கும் இடமும் வாசம்னு சொல்லுவோம். இந்த இடத்துல என்ன நடக்கிறதா, ராதாராணி என்ன கேட்குறாங்களா, எந்த ஆடையை நீ போட்டிருக்க, எந்த வஸ்திரத்தை போட்டிருக்க தான் கேட்குறாங்க. ஆனால் கிருஷ்ணர் அந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்கிட்டாரா, எங்க வாசம் பண்ற எங்க இருக்கிறன்னு எடுத்துக்கிட்டாரா. ஸோ கிருஷ்ணர் சொல்றாரா, ராதாராணியே நான் உன் கண்களை வாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு அவர் சொல்றாரா. ஆனால் ஆக்சுவலி